गोविने कालशैलमध्ये कृपावसात् सन्निधानं लक्ष्म्यासमालिङ्गितवामभागं लक्ष्मीदसिंहं शरणं प्रपद्ये नमोवन् षडगोपाय रङ्गनाथसरस्वतं श्रीरङ्गवीरवेदान्तान् रङ्गनारायणं सदा सर्वेभ्यः स्वागतं च सन्देहकार्ये வாம்சத்தோஹ உருதரம் वांसतोः अमी सति च क्रिया इयं वास्यात् இந்த ஸ்ரீ சப்தத்துக்கு கிரியா ஸ்ரீ சப்தத்துக்கு அமீயும் சசீரியம் அம்பிரத்தியம் திதியா ஏகவசனத்திலையும் திதியா பகுவச்சனத்திலையும் இயங்கானது நேயம் தானாத்தினா இயங்க வரணும் இல்லை அதிஷ்ணு தாது புராணால இயங்க வரணும் அந்த அதிஷ்ணு தாது புராணம் சொன்னதுனால இயங்கானது நிச்சயமா வருது விகல்பம் எழுதிக்கிறேன் இந்த சுத்தத்துல இங்க பிரதமா திதியா ஏகவச்சனத்திலையும் திதியா பகுவச்சனத்திலையும் அதனால ஸ்ரீயம் இடத்துல ஸ்ரீ பிளஸ் அம்மன் இருக்கச்சு ஏன் வந்தா ஸ்ரீயம் ஆறுது வர இடத்துல அமைப்பூர்வா வந்து ஸ்ரீம் அப்படின்னு பாருது அதே மாதிரி அது பகுவச்சனத்தை ஸ்ரீயே ஸ்ரீ பிளஸ் அஸ்து இருக்கிறது ஏன் வந்து அசு என் வந்து ஏன் வந்து ஸ்ரீயஸ்து ருத்து சர்வம் ஸ்ரீயா ஒரு ரூபம் வர விஷயத்துல பிரதம பொறுத்த வந்து ஸ்ரீசன் ஆகி ருத்து சர்வம் வந்து ஸ்ரீ அப்படின்னு அது ஒரு ரூபம். இது வந்து ஸ்ரீ சப்தத்துக்கு மட்டும்தானா? ஆமாடி அடியே ஸ்ரீ சப்தத்துக்கு மாத்திரம் அடியே ஸ்ரீயா ஆகி பார்த்தோம். பரத்வாது ருத்து ஸ்ரீராம் அது பார்க்கணும். சக்தி பகவத் இது ஆமன் இருக்குது. இங்க இது நதி சமயம் உண்டு. நதி சமயம் இருக்கிறதுனால ஸ்ரீயா அப்படின்னு சுத்தத்தினால அஸ்தி ஏன் அஜாதோ பிரத்யேக கலைனால என்ன வந்துடுறாங்க ஏங்காந்து வரலாம். அப்படி வரைச்சு அதை பாதிச்சுட்டு பரத் பார்த்து விட்டு அந்த ஸ்ரீயா சுத்தத்தை காட்டிலும் ரஷ்வனத்தியா போட்டு அப்படின்னா நதீஸ்வரத்து நிட்டுவானது முதல்ல வந்துடுது. அப்போ நுட்டு வந்தா பாங்க வேற சக்தி பகவச்சனம் மட்டும்தானா இது? ஆமாடி ஆமா. இப்ப கிருஷ்ணத்தியா போட்டுனால ஆம் பரமாத்மா நுடாகம் வரப்போறது. கிருஷ்ணத்தியா போட்டுனால நுடாகம் ஆம் பரமாத்மா வரப்போறது. இது ஆம் நுடா வருதா இதை ஸ்ரீயாகனால ஏன் முதல்ல வருதான்னு கேள்வி. அப்ப பரத்வாது இது ஆராய்ச்சி முதல் இருந்ததுனால ஸ்ரீயா சுத்தத்தை தடுத்துட்டு கிருஷ்ணத்தியான்னு பரசூத்திரம் அது பரத்வாது பரம் காரியம் அப்படின்னால பரத்வாது நுட்டு தான் முதல்ல வரும். நுட்டு வந்துடுச்சுன்னா ஸ்ரீநாம் ஆயிடும். அப்ப ஸ்ரீயா சுத்தம் பிரவர்த்திக்காது. ஏன்னா அஜாதி வச்சு பலமா இல்லை. அஜாதி வச்சு பலமா இருந்ததுதான் இயங்க வரும். அதான் நுட்டு வந்துடுச்சுனால நாம் வந்து அது இயங்க வரது பிரசக்திக்கு வரது பிரசக்தி இல்லை. அப்புறம் அற்புறாங்க எப்படி அர்த்தம் வந்து ஸ்ரீநாம் ரூபமானது ஆகுது. புரியுதா? சந்தேகம் இருக்கா? இல்ல இல்ல அடியா श्रीनाथ स्त्रीषु स्त्री प्लस टू इनको आदेश प्रत्ययोः स्त्रीषु आदेश प्रत्ययोः तो श्री शब्द अरेगा बात का श्री माता श्री अंदर லோகமானது வராது. ஏன்னா ஸ்ரீ இடத்துலையும் அந்த சோதனும் ஸ்ரீ ஸ்ரீ
சூக்கு லோகமா கிடையாது சொன்னதுனால லோகம் வராது. தாபந்தமும் நிறுத்தமும் ஆபந்தமும் இல்லாதனால அப்ப சூக்கு உற்பத்தி சட்டம் வந்து ஸ்ரீ ரூபம் பிரதம ஜீவனம் ஔபத்தியம் धातु प्रवाह अतिथि धातु प्रवाह ஏன் வாங்கோ யோக ஏன் வாங்கினால விகாரத்துக்கு என்ன ஏன் ஆலயம் வந்து வந்துடும். अतिथि धातु गृह विवरण आवनाल ஏன் ஆலயம் வந்து வந்துடும். ஏன் நகாரம் போயிடும். அதான் ஸ்ரீயா இருக்கும். அவர் ஸ்ரீ ஆயிடும். ஸ்ரீயாவும் ஸ்ரீயோ ஸ்ரீ ஸ்ரீயோ. ஓகேவா? இருக்கா? அதாவது ஏன் ஆயிடும். दशक स्त्री अक्षन இருக்கும். अब अतिथि धातु करना ஏன் ஆயிடும். अब श्री आई श्री अक्षन இருக்கும். இதுக்கு சார் ஞான ஆயிடும். श्री अक्षन இருக்கும். சகல உத்தம விசர்க்கம் வந்தா ஸ்ரீயா ஸ்ரீஹி ஸ்ரீயோ ஸ்ரீயா. ஓகேவா? இதுல இங்க ஸ்ரீஹின்னா லட்சுமின்னு அர்த்தமா இல்ல ஆகாசம்னு அர்த்தமாடியா? நீங்க கீழே ஆகாசம்னு போட்டு வச்சிருக்கா? ஸ்ரீஹின்னு போட்டு கீழே ஃபுட் நோட் மாதிரி ஏதோ போட்டு சாரி லக்ஷ்மின்னு போட்டிருக்கா. லக்ஷ்மி கரெக்ட் தான். லக்ஷ்மிஹின்னு தான் போட்டிருக்கா. நான் தான் தப்பா பார்த்துட்டேன். அப்புறம் அது இந்த நேயமும் ஸ்தானாவஸ்தை சூத்திரம் இருக்கேன். அடுத்த சூத்திரம் நேயமும் ஸ்தானாவஸ்தை. அப்புறம் வாமி தனி சூத்திரம் இருக்காங்க. புக்கில் இருக்கா? அடுத்த சூத்திரம் நேயம் ஸ்தானாவஸ்தைக்கு அப்புறம் சூத்திரம் அதுக்கு அடுத்தது அதான் வந்திருக்கு. அதான் போட்டிருக்கா. நேயங் இவங்கோ ஸ்தானாவஸ்தி அடுத்தது அதான் போட்டிருக்கா. அதுக்கு அடுத்த சூத்திரம் அதுக்கு அடுத்த சூத்திரம் வாமி போட்டிருக்கா. அதுக்கப்புறம் வாமி போட்டிருக்கா. வாமி இருக்கா? இந்த புக்ல வாமியே இல்ல. கரெக்டா போட்டிருக்கா இதுல. நேயம் ஸ்தானாவஸ்தி என் உவம் ஸ்தானோ பிரியாக்கியோ யு ஆமி வா நதி சம்யோ சஹ நது ஸ்ரீ. ஏங்குவங்களுக்கு காரண வர்த்த எது பிரசக்தி ஏங்குவங்க எது சாணியா இருக்கோ எதுக்கு ஏங்குவங்க வருமோ அப்படி பார்த்த ஸ்ரீயாக்கியோ யூனாரு அந்த சதம் ஸ்ரீ சதவாக்கியம் ஸ்ரீ சப்தம்னு அர்த்தம். ஸ்ரீயாக்கியம்னா ஸ்ரீவாக்கியம்னு அர்த்தம். ஸ்ரீலிங்கம்னு அர்த்தம் வச்சுக்கலாம். ஸ்ரீலிங்கமா இருக்கிற ஈக்கால ஊக்காலங்கிறது தான் இயங்குவங்க வரப்போகுது. இயங்கு வரப்போகுது, ஊக்குவங்க வரப்போகுது. அப்போ இயங்குவங்களுக்கு ஸ்தானம் ஈக்கால ஊக்காலம் அதான் யூ. எப்படிப்பட்டது அது? ஸ்ரீயாக்கியம் ஸ்ரீவாக்கியம் ஸ்ரீ சப்தமா இருக்கு அவைகளுக்கு. ஆவி ஆம்பத்தை பரமாத்துக்கு கட்டி பகவஜன் அர்த்தம். ஆவி நதி சம்யோ வாசா.
अति संयोग विकल्पेन सॉरी अति संयोग न अति संयोग அது பத்தி சொல்லுங்க நேம் ஸ்தானம் சுற்றி படிக்கிறேன் நேம் ஸ்தானம் ரமேஷ் சுவாமி புரியுது அது வச்சு படிங்க நேம் ஸ்தானாவஸ்திரி அது வச்சு படிங்க இது நான் இயங்கா நேம் ஸ்தானாவஸ்திரி स्त्री शब्दस्य अं प्रत्यये परे இயங்குவோ யூ அனுவர்த்தி சகிதமா படிக்கணுமா அடியன் இயங்குவோ ஸ்தானம் யூ நதீன அஸ்திரி இயங்குவோ ஸ்தானம் யூ நதி ந அஸ்திரி इकार स्त्रीलिंगम उकार स्त्रीलिंगम यू नदी यू नु போட்டுருக்கு அத யூனா ஈகார உகார சேர்ந்து யூனா ஈகார யூனா யூ ஈகாராந்த ஸ்ரீலிங்க சப்தம் ஊகாராந்த ஸ்ரீலிங்க தான இது இங்க ஏகவர்த்தத்துக்கு ஈகாராந்த ஸ்ரீலிங்க சப்தம் உவங்கத்துக்கு ஊகாராந்த ஸ்ரீலிங்க சப்தம் அவைகளுக்கு நிறைய ஆனா இந்த ரூல் அங்க பொருந்தாதுன்னு அர்த்தம் இந்த ரூல் இயங்குவங்க வரத்துக்கு எது ஸ்தானியா இருக்கும் ஈகார உகார சப்தம் ஸ்ரீலிங்க சப்தம் அந்த ஈகார ஸ்ரீலிங்க சப்தத்துக்கு நதி சஞ்ஞானது கிடையாது எக்ஸம்ஷன் ஸ்ரீ சப்தத்துக்கு அப்ப நம்ம ஸ்ரீ சப்தத்துக்கு ஸ்ரீராம் ரூபம் பண்ணோம் ஸ்ரீயா ரூபம் பண்ணணும் எப்படி பண்ணணும் நதி சஞ்ஞா வந்தது பண்ணோம் அது கூட கொடுத்துட்டேன் அதுக்கு வந்து நதி சஞ்ஞானம் உண்டு இந்த ஸ்ரீ சப்தத்தோட இயங்குவங்க எதுக்கு வருமோ அப்படிப்பட்ட ஈகாராந்த ஊகாராந்த சப்தங்களுக்கு ஸ்ரீ சப்தங்களுக்கு நதி சஞ்ஞானது கிடையாது நதி சஞ்ஞானது கிடையாது ஸ்ரீ சப்தத்துக்கு இயங்குகிறது அப்ப நதி ஸ்ரீ சப்தத்துக்கு நதி சஞ்ஞானது கிடையாது இந்த நேம் ஸ்தானாவஸ்திரிக்கு சுதர்க்கார்த்தம் சொல்லிட்டேன் இப்ப வாமி சுத்தம் நம்ம ஸ்ரீநாம இடத்துல வாமி சுத்தம் போகணும் அதுக்கு வந்து ஏக ஸ்தானாவுடைய அதை தடுக்கிற சுத்தம் அது கொஞ்சம் விரிவாக சுத்தம் தான் வாமி அது முதல்ல நேம் சொல்லி வாமி சுத்தம் அர்த்தம் போறேன் இப்போ வாமி சுத்தத்துக்கு அர்த்தம் ஏகமோ ஸ்தானம் சப்தம் யூ क्रियाक्यो आमी वाक्य आम प्रत्यय कर्मा इरुक्के ஒரு அஞ்சு கடையை சொல்லிட்டு ஆனா ஆம் பிரத்யேக கர்மாவை மாத்திரம் விகல்பேன நதி சஞ்ஞா ஒரு நேம் ஸ்தானாவஸ்தி சூத்திரத்தை அப்படியே எடுத்துக்கலாம் ஆனா நதி சஞ்ச நிஷேதம் பண்ண இந்த வாமி சுத்தம் என்ன பண்றார் அந்த ஏன் கிடையாதுன்னு சொன்னமே அது எக்ஸாம்பிள் கொடுத்து ஆம் பிரத்யேக சக்தி பகவத்தின வந்து விகல்பேன வச்சுக்கோ இது அப்ராத்த பாஷா அப்ராத்த கிடையாது வராது நதி சந்தி ஆம் பிரத்யேக கர்மாக்கு விகல்பேன விதிக்கிறது ஓகேவா சக்தி பகவத்தின மாத்திரம் விகல்பேன விதிக்கிறது வாமி உத்தரம் விகல்பேன பவதி இதெல்லாம் நேரம் காலத்தை வரணும் சூத்திரம் அப்படியே அனுவர்த்திக்கோ நேரத்தை விட்டுட்டு ஏன் ஸ்தானாவஸ்தி எடுத்துட்டு வந்து இருக்கிற ஆம் பிரச்சனை பரமா இருக்கு நதி வா விட்டுட்டோம் அதை அனுவர்த்தி போனதுல விட்டுட்டோம். ஆமா
இதை வந்து வா வச்சுக்கிறோம், விகல்பேன வச்சுக்கிறது. வாமினால ஆமி விகல்பேன பவதி. அப்ப 2 ரூபம் சுத்திக்கும். அப்படின்னு இருக்கிறது அவஸ்தை. அப்போ இங்க ஏங்கானு வரும் வரதான் பார்த்தா இப்ப நதி சஞ்சம் சொல்லிட்டு இருக்கோம். ஆம்பரத்தை நதி சஞ்சம் சொன்னதுனால என்ன சொன்னால வாமி சொல்றதுனால விகல்ப நதி சஞ்சம் வந்ததுனால முதல்ல கிரஸ்வ நத்தியா போட்டுனா நதி பார்த்து விடாம தான் முதல்ல வரும். பரத் பார்த்து விட்டானது வந்துடும். ஓ, அந்த கிரஸ்வ நத்தியா போட்டு உள்ள கொண்டு வரதுக்காக அப்படி விதிக்கிறார். அவர் விடாத ஸ்ரீராமன் பார்த்ததுக்கோசரம் நதி சஞ்சம் வந்துருச்சுன்னா இப்ப ஏன் வராது வராது. அதுல என்ன பண்ண நதி பார்த்து விடாம வந்துடும் முதல்ல. இங்க நதி சமயம் வந்தாலும் இயங்கு வரக்கூடாது அர்த்தம் கிடையாது. இயங்கு வருதா விட்டு வருதா பார்த்தா பிரசனத்தியா விட்டு பரம் சொல்றோம். அட்ஜஸ்ட் அதான் வந்துடும். ஸ்ரீவன் ஆயிடும். வராது. அப்போ ஸ்ரீவன் நாமாவது கத்துப்பாங்க அர்த்தம் வந்து ஓகேவா? நதி சஞ்ச வர பட்சத்துல மரத்தை வந்துடும். ஸ்ரீ நாம் ஆயிடும். அப்போ அற்புபான ஸ்ரீநாம் இருக்கும் ஒரு ரூபம். நதி சஞ்ச வராத பட்சத்துல ஸ்ரீ ஆம்னே இருக்கிற அச்சஸ்டு தாது பிரவாங்க ஏமோ அப்படின்னா ஏங்க ஆரேனும் ஸ்ரீ ஆ ஆமன் இருக்கும். இயங்க வந்தா இயங்க அக்காரை இட்டு அக்கா வச்சா ஈடா இருக்கும். அப்ப ஸ்ரீ ஆமன் இருக்கும். இயக்க சார் யா ஸ்ரீயா ரூபமானது வந்துடும். ஸ்ரீநாம் ஒரு ரூபம், ஸ்ரீயாம் ஒரு ரூபம். ஸ்ரீநாம் அப்படின்னு 2 ரூபம் சக்தி பகவத்ல ஸ்ரீ சப்தத்துக்கு. அப்போ நதி சங்க இதெல்லாம் இருக்கும், அதுக்கு இதே மாதிரி வருமா? கிடையாது. ஆம்ல வந்து இது வச்சிருக்கேன். அது ஸ்திரீ அப்படின்னு தான் போட்டிருக்கேன். அந்த ஸ்திரீ சப்தத்துக்கு மட்டும்தான் அது கிடையாது. அப்போ பாக்கி எல்லா இடத்துக்கும் இது வரணும் இல்லையா? நதி சங்கம் உண்டு. மாத்திரம்தான் அது நேயம் ஸ்தானாவத்துல நிஷேத சுற்றாது. நதி சங்கம் நிஷேதம் அஸ்திரீன்னு போட்டதுனால ஸ்திரீ சப்த பின்னத்துக்கு நிஷேதம் ஸ்ரீ சப்தத்துக்கு உண்டுன்னு அர்த்தம். ஸ்ரீ சப்தத்துக்கு உண்டா? ஆமா ஆமா சூத்திரம் என்ன இருக்கு? நேயம் ஸ்தானாவஸ்திரி நிஷேத சுற்றாது. ஏங்கோக்கு நதி சங்கம் நிஷேத சுற்றாது கிடையாதுன்னு இருக்கு. நதினா அஸ்திரின்னு போட்டிருக்காரு இல்லையா? அதான் அஸ்திரினா கிடையாது. எது கிடையாது? அஸ்திரி இயங்கு சாணையா இருக்கிற ஸ்ரீ சப்தங்களுக்கு கிடையாது. அஸ்திரினா ஸ்ரீ சப்த பின்னத்தியா அர்த்தம். ஸ்ரீலிங்கம் இல்லாமல் அப்ப இல்ல அஸ்திரினாக்கா அப்ப நபும்சகலிங்கம் புல்லிங்கம்னு எடுத்துக்கப்படாது நம்ம. அது அஸ்திரினாக்கா ஸ்ரீ சப்தத்துல வராதுன்னு எடுத்துக்கணும். ஆமா. அப்ப ஸ்ரீயாம் ரூபம் பார்த்தோம். ஒரு ரூபம் உண்டா? அந்த வாணினா 2 ரூபம் சித்திக்கிறது அடியன். ஸ்ரீ சப்தத்துல ஸ்ரீயாம் ஸ்ரீநாம்னு 2 ரூபம் உண்டா? எங்க அதே விகல்ப சொல்லுங்க.
அஸ்திரிக்கு நதி சமயம் தான் விகல்பனை சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு சுத்தம் வா சுத்தம் தனி, வாமி சுத்தம் தனி, நேயமுஸ்தான சுத்தம் தனி. ஓகேவா? இப்ப நேயமுஸ்தான சப்தத்துல என்ன ஸ்ரீ சப்த பின்னத்துக்கு நதி சமயம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப ஸ்ரீ சப்தத்துக்கு நதி சமயம் உண்டு உண்டு அவங்களுக்கு அதை கீழே நேயமுஸ்தானாவஸ்தி சுத்தத்துல அந்த சூத்திரத்தை நதி சமய நிஷேத சூத்திரம். நதி சமய நிஷேதம், நதி சமயம் கிடையாதுன்னு சொல்றேன். எதுக்கு? அஸ்திரி ஸ்ரீ சப்த பின்னத்தே கிடையாது. ஓகேவா? அப்ப ஸ்ரீ சப்த நதி சமயம் உண்டு தெரிஞ்சு வச்சு இப்போ முடிச்சுடுவா. இதுக்கப்புறம் வாமி சூத்திரத்துல என்ன பண்றேன், இந்த ஸ்ரீ சப்தத்துக்கு நிஷேத விகல்பம் கிடையாது சொன்னத அந்த விகல்பமானது நிஷேதம், அந்த நிஷேதமானது அந்த ஏமுசானாவர்த்தி சூத்திரத்தில் இருக்கிற சொன்ன நிஷேதமானது ஆமன விகல்பம் வரும்னு அர்த்தம். வா அம்மினால அம்மி சப்தம் வாமி சூத்திரம் எடுத்து போட்டுருக்க ஏமுசானோ ஸ்ரீயாக்கியோ ஸ்ரீயாக்கியம் அங்க ஸ்ரீ சப்தாக்கியோ யூ சப்தம் வா ஆமி நதி சம்யா வாக்கிய ஆம்பளை நான் வந்திருக்கேன். நதி சம்யானது விகல்பனை விதிக்கிறேன். அப்ப நதி சம்யானது அந்த சொன்ன நிஷேதமான பண்ண நதி சம்யா இந்த இடத்துல விகல்பனை விதிக்கிறேன். அங்க அங்க பண்ண அஸ்தி சப்தத்தை எடுத்துக்க அவசியம் இல்லைங்க. ஸ்ரீ சப்த ஸ்ரீயான ஒரே ரூபம் தான், ஸ்ரீனா ஒரே ரூபம் தான். ஏன்னா பரத்வாத் சொல்லிட்டாங்க, பரத்வாத்து விட்டு வந்து ஸ்ரீனா ரூபம் ஆனா நடந்தது. ஏன் வந்து பிரசக்தி இல்லை. அதுக்கப்புறம் விட்டு பரத்வா விட்டு வந்துட போறது. ஆனா வாமியில திரும்ப இயங்குவாங்க ஸ்தானம் நதி சங்கம் ஆமா நதி ஸ்ரீ போட்டாரு. நதி ஸ்ரீ தான் பொருந்தாது, கிடையாதுன்னு அர்த்தம். இந்த விகல்பம் நதி சங்கம் கிடையாது நிச்சயம் அர்த்தம். உங்களுக்கு கேள்வி சந்தேகம் வந்துட்டு அஸ்திரி அனுபவிச்சுக்கிறது. இப்ப அஸ்திரி அனுபவிச்சு அதுக்கு உண்டான அதுக்கு இந்த விகல்பம் அதுவும் கிடையாது வச்சுக்குவாங்க. நிஷேதமும் கிடையாது, இந்த விகல்பமும் கிடையாது. அதான் நிச்சயம் அர்த்தம் அதுக்கு. ஓகேவா? கண்டிப்பா ஒரு அர்த்தம், கண்டிப்பா ஒன்று அர்த்தம். இப்போ அஸ்திரின்னு அந்த சூத்திரத்தை இருக்கு. ஆமா, நிஷேதம் பண்ணிருக்கார் போன சூத்திரத்துல. ஆமா, அது அஸ்திரி, அது அஸ்திரின்னு அர்த்தம். ஸ்ரீ சப்தத்துக்கு பொருந்தாதுன்னு அர்த்தம். ஸ்ரீ சப்தத்துக்கு பொருந்தாதுன்னு எடுத்துக்கணும். சரி. ஆமா, ஸ்ரீ சப்த பின்னத்துக்கு தான் உண்டு அர்த்தம். அதே மாதிரி இங்கே நேசப்தம் போயிட்டு மீதி எல்லாம் அனுபவிச்சுக்கிறது. இங்கே விகல்பம் வந்து அப்படி வச்சுக்கணும். நம்ம இப்ப விகல்பமும் அஸ்திரி கிடையாதுன்னு அர்த்தம். ஞாபகம் கிடையாது அர்த்தம். அப்படி சொல்லிடுவாங்க. சரியாவிடும். நிஷேதம் கிடையாது, கிடையாது, வந்தா ஒரு ஒன்று கிடையாது அர்த்தம். நித்தியம் அர்த்தம். ஸ்ரீ சப்தத்துக்கு ஓகேவா? அந்த அப்படியெல்லாம் போயிடும். அடிய இருக்கு போயிடும்.
இப்போ நிதிகிரஸ்வஸ்த அப்படின்னா என்ன அர்த்தம்? விகல்பேன நதிசம்யானது வரும். நிதிகிரஸ்வஸ்த சொல்றதுனால வந்தா நேரா நத்யா நீபியா, அதனால நீ காம் வரும். ஆனத்யா ஆடு ஆனத்யா ஆடு அவர் ஆடஸ்டர் புத்தி ஏன் மீ அப்படின்றது தக்காளி ஈ மட்டும் இருக்கும். ஸ்ரீ ஈன்னு இருக்கும். இப்போ இங்க விதிகிரஸ்வஸ்த, அதனால விதிக்கு ஆமானது வருது, கிரஸ்வஸ்த இது கிரஸ்வம் வருது. மீக்கு ஆமும் வச்சுக்கிறேன், இது கிரஸ்வம் வருது. அப்போ ஸ்ரீ ஆ அப்படின்னு ஆகும். அப்புறம் ஆண் நத்தியாக நதிசப்தம் வந்தா விட்டு ஆண் நத்தியாகனால ஆடாகம் ஸ்ரீ ஆ ஆம் அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஆகச்ச புத்தி ஸ்ரீ ஆம் அப்படின்னு இருக்கும். அப்புறம் அஜிஷ்ணு தாது குருவான் இயங்காதேகம் ஸ்ரீ ஆம் ஸ்ரீயா வருது. சப்தமி ஏகவச்சனத்துல ஸ்ரீயா. ஒரு ரூபம். இப்போ இந்த நதி சமயம் வராபட்சத்துல ஸ்ரீ ஈனே இருக்கும். இப்போ ஏன் வந்ததுன்னா இருக்கும். நதி மாதிரி விகல்பம் வச்சுக்கிறேன். வராபட்சத்துல அஜிஷ்ணு தாத்து ஏன் வந்து ஒரு ரூபம் ஸ்ரீயாம் ஒரு ரூபம் ஸ்ரீ மீ. அப்போ விதி கஷ்டத்தினால விகல்பேன நதி சொன்னேன். ஆம் ஆம் வந்தது. அப்போ நதி சொன்ன விகல்பேன வந்ததுன்னா நேராம் நத்தியாம் நீக்கியா, நீக்கி ஆம் ஆதேகம். அப்போ ஸ்ரீ ஆ அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஆண் நத்தியாக ஆடாகம் ஸ்ரீ ஆ ஆம் அப்படின்னு இருக்கும். அப்ப ஆகச்சால விருத்தி ஸ்ரீ ஆம் ஆகும். அப்ப ஏன் வந்து ஸ்ரீயா ஒரு ரூபம். இந்த ஆண் நதி சமயம் வரா பக்கத்துல ஸ்ரீ மீ ஸ்ரீ ஈனே இருக்கும். அப்ப ஏன் நேரம் வந்து ஸ்ரீ ஸ்ரீ ஒரு ரூபம். இருக்காங்க. அப்போ இங்க சப்தமி ஏகவசனத்துல இந்த வாமி பிரவர்த்திக்காது, அப்படித்தானே அடியன்? சப்தமி ஏகவசனத்துல ஏற்கனவே நேராம் விகல்பம் தான் இருக்கு. நீக்கு தான் விகல்பம் சுற்ற மாதிரி அது ஆம் பிரத்யேகத்துக்கு. ஆம் வந்து அது ஆமே விகல்பனை விதிக்கிறது. ஆம்புலன்ஸ் நேராம் முன்னாடியே விகல்பனை தான் நதி சமயம் வந்து வருது. அதுவே நீக்கும் வச்சிருக்கு. முதல்ல இங்க ஆம் வரணுமே. நேராம் நத்தியாம் நீபியஹாங்கிறது வரச்சே ஆம் வரும் இல்லையாடியன்? நேராம் நத்தியாம் நீபியஹான்னு சொல்றச்சு ஆம் வருது. அங்க ஆம் ஆதேசம் விதிக்கிறாரு இல்லையா? அப்ப நதிக்கு வந்தாலே ஆமை விதிக்காரு. முதல்ல நிதி கஷ்டம் நதி சமயம் விதிச்சுடுறாரு. நீ அதுல வந்து வார்த்தைக்கு நதி சமயம் ஆமை நதி சமயம் தான் வரும். நதி கஷ்டத்தினாலே முதல்ல ஆம் நதி சமயம் வந்து அதுக்கப்புறம்
நேரானத்தியாம் நீப்பியான ஆம் வந்திருக்கு. அப்ப நதி வந்து ஆம் வந்தாவது வாமி சுத்தம் பண்ணணும். அப்ப ரெண்டாவது தடவை ஆம் வருது இல்லையா? அப்ப நதி சஞ்சா இருக்குமா போயிடுமா? நதி நேராம் நத்யாம் நீபியகல ஆம் விதிக்கிறாரு. அது வந்து இது நதி சம்ஞையினால வருதா இல்ல? நதி துவாரா ஆம் வருது. நீங்க இப்ப கேள்வி உங்களுக்கு ஆம் நதி சம்ஞை வர வாமி சுத்தம் பூர்த்தியா கேக்குறீங்க? ஆமா ஆமா ஆமா. அதான் என்ன காரியம் பண்ண போறோம்? விகல்ப நதி சம்ஞை சொல்ல போறோம். அதானே? ஆமா 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 ஆமா. ஆம் வார்த்தை இருக்க இன்னைக்கு ஆம் வந்திருக்க அது என்ன வருது? நேரா நதியாம் நீபியா நீக்கு ஆம் வருது. நதி சம்ஞை இருக்கச்சே இது ஆமே நதி சம்ஞை இருந்தாதான் வரும். மீன் பிரத்யம் பரமா இருக்கச்சே. சரி சரி சரி. அவர் எதை கஷ்டனால சொல்றதுனால நீக்கு கஷ்டமும் நதி சம்ஞையும் அனுசந்தா விதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆம் வச்சிருக்கேன். வச்சிருக்கேன் விகல்ப நதி சம்ஞை ஆணுத்தம் பண்ணணும். அந்த பிரச்சனை தப்பு இல்ல. அது விகல்பமா தான் இருக்கு. ஆம் பிரச்சனை வரமா இருக்கு. சரி சரி சரி. வளர்த்து அதுக்கு ஸ்ரீயா ரூபா போறது வர ஸ்ரீ ரூபா போறோம். ஆம்பளை இந்த சுத்த பிரவர்த்திக்கிறது இல்ல. வாமி சுந்தர மண்ணு இங்க சுத்தமே விகல்ப சொல்லியிருக்கேன். இன்னொரு சந்தேகம் எங்க வாமின்னு இருக்கே அத வா அமீன் பிரிக்கலாமா இல்ல வா ஆமீன் பிரிக்கணுமா? வா அமீன் பிரிச்சுக்கலாமா? அங்க அமைப்பு கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆம்னு வெச்சா வாய்ஸ் விட்டு விட்டு வருது. என்னது? ஆமிதான். சரி அடியன் சரி சரி. சக்தி பகவத்னா ஆமா ஆம் ஆம். இல்ல அடியன் धेनुः शब्दं मतिवत् धेनु शब्दं मतिः मतिमतयः मतिशब्दस्य को धेनु शब्दस्य रूपभेदम् अदय धेनुः मतिवत् प्रियां च श्रीवाची कोशशब्दः विजन्तवत् रूपं लभते अवनवं त्रिज्वत् कोशुः पातंल कोशस्य उकारान्तत्वं त्रिज्वत् भवति त्रिजन्तरूपं இருக்குமோ அப்படி பார்த்தோம் புல்லிங்க சப்தத்துல. அதே நீங்க ஸ்ரீலிங்கத்துல கோஷ சப்தத்துக்கு ஸ்ரீயாஞ்ச ஸ்ரீலிங்கம் ஸ்ரீவாச்சி ஸ்ரீகஸ்வவாச்சினா ஸ்ரீலிங்கம் சொல்லப்பட்ட சப்தத்துக்கும் கோஷ்டு சப்தமானது உக்காராந்த கோஷ்டு சப்தமானது திஜந்தவத் ரூபம் வருது. திஜந்தமா திருஷ் பிரத்யாந்தமா எப்படி இருந்தா ரூபம் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அர்த்தம். கோஷ்டு சப்தம் கோஷ்டு அப்படின்னு சப்தத்துக்கோ நம்ம வச்சுக்கணும். அங்க நம்ம என்ன பார்த்தோம்? திரிஜ்வத் கோஷ்டு அப்படின்னு சொல்றதுனால புள்ளிங்க சப்தத்துல திரிஜ்வத் பாவம் கோஷ் சப்தத்துக்கு கோஷ்டு சப்தம் உக்காராந்த கோஷ் சப்தத்துக்கு திரிஜ்வத் பவதி திரிஜ்வத் கோஷ்டு தனியா பார்த்தோம். ஸ்ரீயாம்ச சொல்றதுனால என்ன அர்த்தம்? அது புள்ளிங்கத்துல ஸ்ரீலிங்கத்திலையும் கோஷ் சப்தமான திரிஜ்வத் திஜந்த போல வச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்றதுனால இருக்கு. கோஷ்டு சப்தம் கோஷ்டு சப்தம் கோஷ்டு அப்படின்னு வச்சுக்கணும். அதான் முதல்ல கோஷ்டு கஷ்டு அப்புறம் கோஷ்டு சப்தம் இருக்குது. திருஜத் ஸ்ரீயாம்ச சப்தால திருஜத் பாவம் வந்து கோஷ்டு கஷ்டு
அது இருக்குது. அப்போ புல்லிங்கத்தையும் ஸ்ரீலிங்கத்தையும் ஒரே ரூபமா குரோஷ்டு இருக்கு. இல்ல 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 இதான் சொல்லப்படுது. பிரிண்ணேபியோகி அப்படின்னு சொல்றோம். பிரதந்தேபியா நான்தேபியஸ்ட தியா நீபம். இப்போ நம்ம ஸ்ரீலிங்க சப்தமா ஒரு புல்லிங்க சப்தத்தை கோஷ்டு சப்தம் கோஷ்டு நம்ம கோஷ்டு சப்தம் கோஷ்டு அப்படின்னு ஸ்ரீயான்னு சொன்னா மாறிடுது. இப்போ கோஷ்டு மாறினா வந்து இப்போ இந்த ஸ்ரீலிங்க சப்தத்தை ஒன்று ஸ்ரீலிங்க சப்தம் மாத்திரம் வச்சுக்கோம். இப்போ அது மாதிரி நிறைய பிரச்சனையும் பார்த்தோம். அதுல சொல்றோம் விகாராந்த சப்தம் நகாராந்த சப்தம். விகாராந்த சப்தமும் நகாராந்த புல்லிங்க சப்தமா இருந்தால் அதுவான ஸ்ரீலிங்கமா மாத்திட்டு ரிகாரத்தை அந்தமாவுடைய சப்தத்தை காட்டிலும் நான் தேப்பியா நகாரத்தை அந்தமாவுடைய சப்தத்தை காட்டிலும் ஸ்ரீயா ஸ்ரீலிங்க சப்தத்துக்கு தீபான வரும். சப்தமானது ரிகாராந்த சப்தமா இருக்கிறாலும் நகாராந்த சப்தமா இருக்கிறாலும் அந்த இதுக்கு ஸ்ரீலிங்க பிரத்யம் வச்சுக்கணும்னா நம்ம என்ன வைக்கணும்? நீர் பிரத்யம் தான் வைக்கணும். சூத்திரம் நீர். இப்போ கோஷ்டு சப்தம் கோஷ்டு ரிகாராந்தம் மாறி இருக்கு. இப்போ கோஷ்டு ரிகாராந்தம் ரிகாராந்த சப்தமா போயிட்டு அப்போ அதுக்கு மேல பிரத்யம் வைக்கணும்னா நீர் பிரத்யமானது வைக்கணும். நீர் பிரத்யமானது வைக்கணும். நீர் நகார இத்து நகார இத்து சகார இத்து தான் இருக்கும். கோஷ்டு ஈ அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஓகே. அப்புறம் இப்ப இந்த இதுக்கு ஈக்குவாலிட்டி எண் வந்துடும். கோஷ்டர் ஈ கோஷ்ட்ரி பிளஸ் 2. ஓகேவா? देखो अल्न्याप्यो दीर्घ सुनिश्चय प्रथम अल्न्याप्यो दीर्घ वो क्रिए ईकारान शब्दों दीर्घமா இருக்கனால அதுக்காக நம்ம இந்த சகாரத்துக்கு லோபம். அப்போ பிரதம ஏகவச்சனம் கோஷ்ட்ரி அப்படின்னு இருக்கும். கோஷ்ட்ரு சப்தம் அதுக்கு சுஜத் பாவம் ஸ்ரீயாந்த சுத்தத்தால இப்போ கோஷ்ட்ரு அப்படின்னு ஆயிடும். அப்போ ரெண்டே அப்படின்னால ஸ்ரீ பிரத்யமானது வரணும். ஸ்ரீ பிரத்யமானது ரிகாராந்த சப்தத்துக்கு நீர் பிரத்யமானது வைக்கிறோம். ரிகாராந்த சப்தமா இருக்கிறதுனால நீர்ல நகாரைத்து பகாரைத்து மீறி ஈ தான் இருக்கும். கோஷ்ட்ரி பிளஸ் ஈ அப்படின்னு இருக்கும். இந்த ரிகாரத்துக்கு எண் வந்துடும். கோஷ்டர் ஈ கோஷ்ட்ரி அதனால சுப்பிரத்தையும் பிரதம ஏகவச்சனத்துல. அப்புறம் ஈகாராந்த தீர்க்கமா இருக்கிறதுனால அல்ஞாப்பியோ தீர்க்கா சுதிஷ்ட பிரத்தம் ஹல் அதனால தீர்க்கத்வாத் பராத்து டூக்கு டோஹோ லுக் பவதி கோஷ்ட்ரி ரூபமானது ஆறுது. ஓகே அவரே? அப்ப இந்த குரோஷ்டுங்கிறது குரோஷ்டு ரிகாரமா ஸ்ரீயாம்சனம் மாறும்போது திருச்சி அனுவர்த்தினால அப்படி மாறுறதாடியா? திருச்சாந்தமா தான் குரூப்பா இருக்கும். அப்படி வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கணும். அந்த போல வச்சு ரிகாராந்தம் மாறணும். அவ்வளவுதான். ஓ அப்படி வச்சுக்கணும். குரோஷ்டுங்கிறது உட்காராந்தம் இருக்காங்க. குரோஷ்டு பத்தி நீ போட்டல குரோஷ்டு பிளஸ் ஈ வந்துடுத்து. அதுக்கப்புறம் இது இது என் சந்தி பண்ணலாம். சூப்பரத்தையும் இருக்கும். வேற சூப்பரத்தையும் இருக்கணும். அதான் தீர்க்கமா அப்ப கோஷ்ட்ரி அப்படின்னு இருக்கும். அதான் கோஷ்ட்ரி கௌரி தீர்க்கம் கோஷ்ட்ரி தீர்க்கமா வரும். ஆமா தீர்க்கம். கௌரி கௌரி சப்தம் போல நீங்க இத கௌரி சப்தம் மாதிரி. அப்ப இது ஸ்பெஷலா அந்த குரோஷ்டுங்கிற அந்த ஒரு சப்தத்துக்காக வேண்டிய போட்டிருக்காரு. இல்ல ஒண்ணும் இல்ல. நான் மேல அனுபவிச்சு எடுத்து
இல்ல எல்லா உகாரத்துக்குமே எப்படி வச்சுக்கலாமா அந்த அந்த இல்ல கோட் அது மாத்திரம் தான். கோட்டத்தை மாத்திரம் தான். ஏன்னா அது சொல்ல நினைக்கிறேன் பிரித்வத் கோட்டு அப்படின்னு இருக்கும். இதை பிரித்வத் கோட்டு புள்ளிங்க சொல்லிட்டு ஸ்ரீக்கு அது கோட்டு பார்த்ததுனால ஸ்ரீயாம்சாக்கி சுத்தம் பண்ணி ஸ்ரீயாமிலும் பாவம் உண்டு. அடியன் ரிகாராந்தத்துக்கு உண்டு இல்லையா, ரிகாராந்த சப்தத்துக்கு நீ போட்டு ஸ்ரீ பிரத்தியம் அதுக்கப்புறம் அது ஸ்ரீன்னு ஆயிடும். ரிகாராந்தம் தானே இது, ரோஷ்ரு சப்தத்துக்கு மட்டும்னு இல்லையே. இது இல்ல அவர் கேட்கற அது இல்ல. ரிகாராந்த சப்தத்துக்கு காமன் சொல்றோம், அது காமன் சொல்றோம். பண்றது ரிகாராந்த சப்தம் எந்த சப்தம் இருந்தாலும் மீ போறோம், நகாராந்த சப்தம் எந்த ரூபம் இருந்தாலும் ரூப் போறோம். இது அவர் கேட்ட ஸ்ரீயாம்ச சூத்திரம் கேட்டேன். அதனால இந்த கேட்டது சுவாமி 100% கரெக்ட். ஆமா அதே தான் நான் கேட்டேன். கரெக்ட். ஸ்ரீயாம் சூத்திரம்ன்றது புரோஷத்துக்கு மாத்திரம் தான் நான் சொல்றேன். அதாவது அனுவர்த்தினால அப்படி வருது. அந்த குரோட்டு முன்னாடி அனுவர்த்தி இருந்து எடுத்துன்னு வராரு குரோட்டு. ஆமா ஆமா அது ரெண்டே சூத்திரம் காமன் சூத்திரம். ஸ்ரீ பிரத்யேகத்துல காமன் சூத்திரம் தண்டன் தண்டி பார்த்தா அதனாலதான் எல்லாம் அந்த காமன் அது வந்து இதுல இந்த ஸ்ரீயாம் சூத்திரம் கோட் சப்தத்துக்கு மாத்திரம் தான் சொல்லுவாங்க. ரூஹு ஸ்ரீவர்த்து ரூ சப்தம் ஸ்ரீ சப்தம். இப்போ ஸ்ரீல ஏன் வந்தது ரூ சப்தம் உவங்க வரும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஸ்ரீஹி ஸ்ரீயோ ஸ்ரீயா பூஹு புவோ புவா ரூஹு புருவோ துருவா அது பேதம் கிடையாது. அதனால ஸ்ரீ சப்தம் அதே ஏன் என்னென்ன வந்தோ அஸ்ரீ தாதுக்குலாம் ஏங்க வந்தது ஸ்ரீ சப்தத்துக்கு, இதுக்கு உவங்க வர போறது. அதனால பேதம் அதனால தனியா சொல்லவர். ரூ ஸ்ரீவர்த்து ரூ சப்தமானது ஸ்ரீலிங்க சப்தத்தை போல அதான் இயங்க உவங்க அவ்வளவுதான். ரூஹு ருவோ ருவோ ருவா உவங்க வந்தா ருவோன்னு ஆகும், ருவோன்னு ஆகாது. அதாவது ரசமா போகும். ஸ்வயம்பூ சப்தம் ஸ்வயம்பூ ஸ்வயம்பூவோ ஸ்வயம்பூவா இருக்குதா கும்ப புள்ளிங்க சப்தம் புள்ளிங்க சப்தம் எப்படி ஸ்வயம்பூ சப்தம் அதே சொல்லணும் அர்த்தம். ஸ்வயம்பூ சப்தம் கும்பத்து இது அர்த்தம் முடிச்சிருவாச்சா? டைம் இருக்குமா? டைம் ஆயிடுச்சு. சரி டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு கிளாஸ் வச்சுக்கலாம். நாளைக்கு வச்சுக்கலாம்.